தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதியான மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்தும் ஆண்டவர் வசனத்துக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்தி நித்தியத்தில் நிற்கத்தக்கதாக ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அசதியாயிராதீங்க. அநேகருக்கு எல்லா காரியங்களிலும் உற்சாகமாயிருப்பாங்க. தங்களுடைய காரியங்கள்ல, தங்களுடைய குடும்ப காரியங்கள்ல, தங்களுக்கு விருப்பமான காரியங்கள் எல்லாம் உற்சாகமாயிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போகணும்டா நேரத்துக்கு எழும்பி அந்த டைமுக்கு போய் அங்க நிக்கணும், இல்லாட்டி வேலை போயிடும். அதால அதுல உற்சாகமாக எழும்பி காரியங்களை செய்து நேரத்துக்கு போவார்கள். ஒரு அப்பாயின்மெண்ட், உற்சாகமாக எழும்பி அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல அந்த டைமுக்கு போய் நிற்பாங்க. பிள்ளைங்களை டியூஷனுக்கு கொண்டே விடணும், ஸ்கூலுக்கு கொண்டே விடணும். இதுல எல்லாத்துலயும் மிகுந்த விருப்பம் இல்லாட்டியும் உற்சாகமா எழும்பி நேரத்துக்கு காரியங்களை செய்வாங்க. ஆனா ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய காரியங்கள், வேத படிப்பு, ஜெப கூட்டம் என்று வரும்போது நீங்க நினைச்ச நேரத்துக்கு தான் வருவீங்க. உங்களுக்கு அதுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டீங்க. மற்ற வேலைகள் இருந்தா அதை தவிர்த்து கொள்றீங்க. அசதி அசதி அசதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது சகலதும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது, ஆண்டவர் தந்த அழைப்புல, ஊழியத்துல, அபிஷேகத்துல, வரத்துல, தாளந்துகள்ல அசதி அசதி. நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். குடும்பம், பிள்ளைகள் படிக்கட்டும், அதுக்கு பிறகு செய்வோம். குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு செய்வோம். ஒரு செட்டில் பண்ணிட்டு ஒரு வசதியா வந்துட்டு அதுக்கு பிறகு செய்வோம். அசதி அசதி. எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய மாட்டான், ஒரு நாளும் செய்ய போறதில்லை. அதை செய்துட்டு செய்வோம் என்று வாழுகிறவர்கள் ஒரு நாளும் ஊழியம் செய்ய போறதில்லை. அப்படியே அசதியா இருந்தே செத்து போயிடுவாங்க. செத்து போய் அங்க ஆண்டவருடைய சமூகத்துல நியாயத்தில் பண்ணிக்கும் போது, அக்கிரமக்காரனே, காலந்துகளை புதைத்து வைத்தவனே என்று ஆண்டவர் சொல்லுவார். கவனமா இருக்கணும். எல்லாரையும் அழைத்திருக்கிறார், எல்லாருக்கும் தாளந்துகள் தந்திருக்கிறார், எல்லாருக்கும் அதே ஒரு ஆவியானவர் வரங்களோட, தாளந்துகளோட, கனிகளோடு வந்திருக்கிறார். எல்லாரும் ஊழியம் செய்யணும். எல்லார் மேலும் விழுந்த கடமை மறந்துடக்கூடாது. இதுல அசதி அசதி. நாளைக்கு இன்றைக்கு படுத்துட்டு ஒரு கிழமை நித்திரியா இருந்துட்டு, ஒரு கிழமை சொகுசா இருந்துட்டு, ஓய்வா இருந்துட்டு, அடுத்த கிழமை வேலைக்கு போவோம் என்று சொல்லுவோமா? அதுக்கு வேலையில லீவ் எடுக்கணும்னா அதுக்கு ஏர்லியா சொல்லணும், அவங்க பெர்மிஷன் வேண்டணும், வேண்டித்தான் அதுக்கு ஓய்வு எடுக்கணும். ஒரு ஹாலிடே வேணும்னா, ஒரு லீவு வேணும்னா. ஆண்டவற்ற காரியத்துல அசதி அசதி. நாங்க அந்த டைமுக்கு செய்ய மாட்டோம், அந்த நேரத்துல செய்ய மாட்டோம்.
அந்த ஒழுங்குல செய்ய மாட்டோம். அவர் எதிர்பார்க்கிற நேரத்துல செய்ய மாட்டோம். வசதி எங்களுடைய காரியங்கள்னா ஓடி ஓடி செய்வோம். எப்படி ஆகிலும் எங்கட காரியம் நடந்துடணும், என் குடும்பம் நல்லா வந்துடணும், என் பிள்ளைங்க நல்லா வந்துடணும். ஓடி ஓடி நேரத்தை கொடுப்போம், பலனை கொடுப்போம், பணத்தை கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம், எல்லாத்தையும் இழப்போம். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, என் வாழ்க்கைக்காக. ஆனா உன்னை அழைச்ச, தன்னுடைய ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி அழைச்ச, தெரிந்து கொண்ட, முன்குறித்த, அபிஷேகித்த அந்த தெய்வத்துடைய காரியம் என்ற அசதி, சாட்டுப்போக்கு எப்படி நித்தியத்துல போய் நிற்க முடியும்? எப்படி தேவ சமூகத்துக்கு போக முடியும்? நானும் கொஞ்சம் எங்களை தேவ சமூகத்துல வச்சு யோசிக்க, சிந்திக்க ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக. ஆமென்.